வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக எது பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ வாட் அ டேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாள் கடந்த 3 நாட்களோட ப்ரைஸ் ஆக்ஷனே எடுத்துக்கலாமே. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய சரிவு இருந்துச்சு. கரெக்டாக இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த லிக்விடிட்டி 24,464 அந்த லெவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சிட்டு பிச்சுக்கிட்டு கீழே போச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேப் அப் வந்துச்சு. போர் நிறுத்தம் பண்ண உடனே ஒரு கேப் அப் வந்துச்சு. அதோட லோக்கு கீழே போயிட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ரிவர்சலை போட்டு மேலே போச்சு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டியும் அங்கே இருந்துச்சு. அந்த ஒரு முக்கியமான லோவும் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் தேவைப்பட்டுச்சு, ஒரு பியரிஷ் கேண்டில் வேணும், மேனிப்புலேட்டிவ் கேண்டில் வேணும். மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனிப்புலேஷன் இல்லாமல் ஒரு பெரிய ட்ரெண்டை கொடுக்க முடியாது. அதன் காரணமாக அக்குமுலேஷன், இந்த ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் கீழே வந்தது ஒரு மேனிப்புலேஷன், இப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும், அதுதான் ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அந்த விதத்தில் மேனிப்புலேஷன் கேண்டிலும் வந்துச்சு, ஆர்டர் பிளாக் கேண்டிலும் வந்துச்சு, இன்றைக்கி ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டிலும் வந்துருச்சு. அதன் காரணமாக தான் மிகப்பெரிய வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ப்ராப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன வேணும் அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கேண்டில் வேணும். அது உடனடியாக வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டாலே போதும், ஆல் டைம் ஹை என்பது உறுதி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய பாட்டமாக மாறும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாகவும் இப்போ மாறிடுச்சுங்க. ஸோ ப்ரைஸ் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் ஹை, இந்த இடம் பார்த்துங்க, இது வந்து ஒரு லோயர் ஹை, நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணுவோம். இது ஒரு லோயர் ஹை. இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதையும் பிரீச் பண்ணி கீழே போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ. இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ. இப்போது இதைத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் பாயிண்ட், என்னடா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி போட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு மூணு பேட்டர்ன், 3 கேண்டில் பேட்டர்ன், ஒரு சூழாயுதுன்னு வச்சுக்கலாமே. இதை பாருங்கள், இப்படி ஒன்று, இது வந்து கீழே இருக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் வந்து மேனிப்புலேஷன் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் கணக்கில் வந்துடும், இது வந்து மேனிப்புலேஷன் கணக்கில் வந்துடும், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கணக்கில் வந்துடும். ஸோ இந்த லோ அப்படிங்கிறது உடைக்கப்படாத வரை ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த பக்கமே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோலேயே வந்து பேசியிருப்போம். இங்கே பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே விழுந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல கூட ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹையர் லோ, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ. அப்போது இந்த இடமே பாருங்களேன், இங்கே ஒன்று இருக்கும், இப்படி மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அது ஸ்விங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆனாலே மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ரைஸ் ஆர் பெரிய ஃபால் ரெண்டுமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இந்த இடத்துல கூட பாருங்களேன், இது கீழே இருக்குது, இது கேண்டில் கொஞ்சம் மேலே இருக்குது, அடுத்து அகைன் இது கீழே இருக்குது. நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, இதே சூழாயுதம் தான். ஸோ இன்வெஸ்ட் சூழாயுதம் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் இங்கே பார்த்திங்களா, இங்கே தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய சரிவு வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அந்த சரிவு வரல உங்களுக்கு, ஏன்னா இந்த இடத்துல விக்கே முதல்ல ஃபார்ம் ஆகலை. அதே தான் உங்களுக்கு இங்கேயும் பார்க்க முடியும், இந்த இடமும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி சூழாயத்தை போட்டான் அப்படின்னா அது ஒரு புது ஸ்விங் லோவாக க்ரியேட் ஆயிரும், அண்ட் அது ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் பேட்டர்ன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ புல்லிஷாக வந்திருக்கு. அது முக்கியமான சப்போர்ட்லேருந்தும் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டியிலிருந்தும் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம நல்ல ஒரு ரேலியாக இங்கேருந்து எதிர்பார்க்கறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி இன்ட்ராடேயில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அதாவதுங்க கடந்த 3 நாட்களாகவே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு.
இல்லை ரொம்ப வெகு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து ஒரு சரியான இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துலாம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. பொசிஷனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஒரு நாமத்தை போட்டுட்டு இந்த இடம் இப்படி கீழே வரும்போது எல்லாருமே என்னடா இது இந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் நல்ல ரிவர்சலை போட்டு மேலே போகுதுன்னு பார்த்தோம், உடனே கீழே வருதுன்ட்டு ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துலேருந்து எகிரி குதிச்சு ஓடி இருப்பாங்க அவங்க பொசிஷன்லேருந்தே. அவங்க போனதுக்கப்புறம் நீட்டாக மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நாளைக்கு நல்ல ஒரு கேப் அப் வந்து ஃபர்தராக அது மேலே போனால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறதே வந்துருச்சுங்க. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டி ஒரு இடத்துல எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு திருப்பி ப்ரைஸ் போகாது, அப்படி போனாலுமே ரிவர்ஸ் ஆயிரும். அப்போது இந்த இடத்துல ஏதாவது லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அதை போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் திருப்பி இங்கே போகிறதுக்கு இப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு திருப்பி ப்ரைஸ் போகாது. அப்படி சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் போனாலுமே நல்ல ஒரு ரிவர்சலை போட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விதத்தில் தான் இந்த இடமும் அப்படி மாறி இருக்கு. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் மேலே போச்சுங்களா, ஒரு 3 கேண்டில் தான். ஸோ வித்தவுட் எனி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே பாருங்கள், ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே மேலே போயிடுறது. ஸோ எப்படி பாட்டமில் யாராவது பிடிச்சாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா பிடிக்கவே முடியாது அதை. ஸோ அதுக்கு அடுத்த நாள் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அதே தான், ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல மேனிப்புலேஷனை போட்டு அன்றைக்கே மேலே போயிருக்கணும், பட் போக விடலை. ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டில் வந்து க்ளோஸ் வச்சாங்க எல்லாருமே. இதுக்கு மேலே மார்க்கெட் உருப்படாதுன்ட்டு வெளியே போனதுக்கப்புறம் இன்றைக்கி அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் தூக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஒரு W தெரியுதுங்களா உங்களுக்கு, மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான இந்த W பேட்டர்ன் தான். அது சில டைமில் இன்ட்ராடேலேயே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் இந்த W பார்த்து இந்த இடத்துல கொஞ்சம் பேர் ஸ்டாப் லாஸ் போயிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் பேர் ஸ்டாப் லாஸ் போயிருக்கோம், இந்த இடத்துல போயிருக்கோம், இந்த இடத்துல போயிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு 4 முக்கியமான இடத்துல ஏகப்பட்ட பேர்த்தோட ஸ்டாப் லாஸை கொண்டு போயிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல எதுவுமே இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே விழுந்தாலுமே லிக்விடிட்டி அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. மேபி இந்த அன்ஈவனான மூவை சமாளிக்கிறதுக்காக மேபி கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகலாம். ஒரு பை அண்ட் டிப் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரைஸ் மேபி கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அதாவது 3 நாளுமே அன்யூஷுவல் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகவே இல்லை. அதனால இந்த கடந்த 3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. ஏன்னா மார்க்கெட் நார்மலாக மூவ் ஆகலை. நார்மலாக மூவ் ஆகக்கூடிய நாட்கள் நமக்கு வரும், அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே மார்க்கெட்டில் மூவ் வருது, அடடா நேற்று 200 பாயிண்ட் விழுந்துச்சு, இன்றைக்கி 200 பாயிண்ட் ஏறிச்சு, இதை கேப்சர் பண்ண முடியும்னா உங்கள் செட்டப்பில் இருந்தால் தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ கடந்த 3 நாட்களாக எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் நான் பார்ப்பேன். பட் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 3 minutes தான் ட்ரேட் பண்ணுவேன். 3 minutes பெரிய செட்டப் கிடைக்கவே இல்லை எனக்கு. 1 minute ஏகப்பட்ட செட்டப் வருது. நான் 1 minute ட்ரேட் பண்ணுறதே இல்லை. அப்போனா என்ட்ரி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது, சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அந்த நேரத்தில் மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஒரு மூவ் கொடுக்குது, நம்ம அதை கேப்சர் பண்ண முடியலன்ட்டு என்ட்ரியே இல்லாமல் ஒரு இடத்துல போய் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம கையை கொண்டு போய் வச்சா தான் கை சுட்டு வச்சிரும், நமக்கு லாஸ் வந்துடும். அதனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக நம்ம செட்டப் வந்தால் மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு இருந்தால் யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை லாஸ் பண்ண வைக்க முடியாது. நம்மளால் நினச்சா தான் லாஸ் பண்ண முடியும். அதனால் அதில் வந்து தெளிவாக இருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கானா, ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம தூக்கிடலாம். இது ஒரு குட்டியோண்டு இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ. இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் டே லோ. அதோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்த ஃபேர் வேல்யூ கேப். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்குது. அப்போது தப்பித்தவறி ப்ரைஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரிவர்சலை சந்திக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேலியோட ஃபிபனாசி போட்டு பார்த்திங்க அப்படின்னா 50% மேலே தான் இருக்கும். நம்ம கீழேருந்து போடுவோம், இங்கேருந்து அந்த மிகப்பெரிய ரேலி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வச்சு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஓவர் சோல்டாக இருக்கிறதுனால இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான ஃபேர் வேல்யூ கேப் தான். இருந்தாலும் மேபி மார்க்கெட் வர்ற வேகத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சப்போஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு வருது, ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாமல் ஸ்லோவாக வருதுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பே ரெஸ்பெக்ட் ஆகி மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே லிக்விடிட்டி இல்லை, சுத்தமாக கிடையாது. அல்டிமேட்டாக இந்த ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் லிக்விடிட்டி இருக்குது. சப்போஸ் நாளைக்கெலாம் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஒரே சப்போர்ட் இதுதான். இதெல்லாம் உடச்சிட்டு விழுந்தான்னா தலைகீழ பெரிய ட்ராப்பை கொடுப்பான். அதை பார்த்து இன்றைக்கி போன மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் மூவ் இருக்குது, மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது, மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு.
ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே போகுது இல்லை, எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இன்றைக்கி மார்னிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு நாள் கூட ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து 31ஆம் தேதி. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை லிக்விடிட்டி எடுக்கல. இந்த நாள் பாருங்கள், இது ப்ரீவியஸ் டே ஹை. அதுக்கடுத்து பாருங்கள், இது ப்ரீவியஸ் டே ஹை. அதுக்கும் கீழே தான் முடிஞ்சது. இதுவும் ப்ரீவியஸ் டே ஹை. அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 11ஆம் தேதி தான். 1ஆம் தேதியிலிருந்து 10 நாள் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிருக்கு. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே இருக்க ப்ரீவியஸ் டே ஹை எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸையும் ரிவர்சல்ஸையும் ப்ரைஸ் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அல்டிமேட் ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா இந்த 24,735 ஃபாலோட் பை 24,782 தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க, இது ரெண்டும் ஏன் இருக்கும் அப்படின்னா இந்த மிகப்பெரிய ரேலிக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு முக்கியமான லிக்விடிட்டி இதுதான். இப்போ இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட். இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் இந்த கேண்டில் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு. ஓகேங்களா, அப்போது இந்த கேண்டிலோட லிக்விடிட்டியை போய் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்தது தான் இது. அப்போது இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த கேண்டில். ஆல்ரெடி இந்த ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி இது எடுத்துருச்சு. ஆனால் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்க எந்த லிக்விடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணலை. அண்ட் இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸு. இப்படி கீழே போனது மேனிப்புலேஷன் ஃபேஸு. அப்போது இந்த அக்குமுலேஷன் ஃபேஸை தொடங்கின இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 இடம் தான். அப்போது அந்த 2 இடத்துல இருக்க லிக்விடிட்டிக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அடுத்து 735 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் தாண்டப்பட்டுச்சு அப்படின்னா 784. அப்போ வந்து இந்த ஒரு ஜோனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பிட்வீன் 735 அண்ட் 784க்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸை ரிவர்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பெரிய தடைகள் இல்லை. எவ்ரிடேக்கு மேலே இருக்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாளத்தோட ஹையுமே கண்டிப்பாக ஒரு சின்ன ரிவர்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே அது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய லிக்விடிட்டி கிடையாது அக்குமுலேட் ஆனதுனால. சரி, ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய நிலவரம். இங்கே வரைக்கும் ஈஸியாக ப்ரைஸால் போக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி கீழே விழுந்தாலும் தலைகீழாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டியே கிடையாது. அல்டிமேட்டாக இங்கே இருக்க லிக்விடிட்டி தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்து பயங்கரமாக இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்ததுனால கீழே போக வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய சான்சஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எல்லா சைன்ஸுமே இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சு பார்க்கணுங்க. சரி, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து லிக்விடிட்டி இருக்குது, இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு வீக்லியுடைய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்க. சும்மாலாம் கிடையாது. வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப்புக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை இருக்கும். அந்த இடத்துல ஏகப்பட்ட லிக்விடிட்டிகள் புதையல் மாதிரி புதைஞ்சு கிடைக்கும். அங்கேருந்து ரிவர்சல் வரதுக்குலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும். அதனால் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெறுது. ஸோ 783 அதுக்கும் மேலே பாருங்கள், உங்களுக்கு 810 வரைக்குமே, அதாவது ப்ரைஸ் 730லேருந்து 810 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃபிபனாசியோட ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பவர் கம்மி தான். ஸோ மேபி இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் வரலாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு ப்ரைஸ் வந்து பெருசாக இங்கேருந்து கீழே போகிற அளவுக்கான பவர் அப்படிங்கிறது கிடையாது. மேபி ஒரு சின்ன ரிவர்சலை கொடுக்கலாம். இங்கேருந்து டக்கு நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் நாளைக்கும் தட்டி தாவி ஓடிட்டான்னு வச்சுக்கங்களேன். 2 நாள் 400 பாயிண்ட் போனதுக்கு ஒரு சின்ன ரிவர்சலை கொடுத்து இங்கே கொண்டு வந்து நான் மார்க்கெட் ரிவர்சல் பண்ண போகிறோம், நிறைய பேர்த்த ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி பை அண்ட் டிப்பில் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருந்தாலும் அங்கே போயிட்டு இந்த லோவை தாண்டுற அளவுக்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க தெரியுது. அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம கண்டிப்பாலாம் சொல்ல முடியாதுங்க. சயின்ஸ் தெரியுது, போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வாரக்கடைசியில் தான் வியாழக்கிழமைக்கு தான் பார்க்க முடியும். என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியின் அதே விதமான பேட்டர்ன் தான் பேங்க் நிஃப்டியிலும் வந்திருக்கிறது. ஐ திங்க் இது ஆல்ரெடி பார்த்தோமா எனக்கு ஞாபகம் இல்லை. பேங்க் நிஃப்டிலையும் அதே ஸ்விங் பாயிண்ட் தான் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த டேயோட இந்த 2 இடத்துல லிக்விடிட்டி இருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம். அந்த 2 லிக்விடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிச்சு, ஆர்டர் பிளாக்கை ஃபார்ம் பண்ணிச்சு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரேலியை மேலே கொடுத்துருக்கு. அண்ட் நிஃப்டி மாதிரியாக தான் பேங்க் நிஃப்டியும். பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷருக்கு வந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி மார்னிங்லேருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து நிஃப்டியை ட்ரேட் பண்ணால் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பச்சைக்கு இதில் வந்து எல்லாமே சரியாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்டாக வந்து அந்த இதிலிருந்து சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மேலே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல கரெக்டாக அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி அந்த ஸ்மார்ட் மணியில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்கல்ல, ஓகே இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா இப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஒரு நாளைக்கு ஒரு இண்டெக்ஸு இன்றைக்கி இது அன்றைக்கி இது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுற வழக்கம் இல்லாத காரணத்தினால பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ஒரு 5% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருந்துச்சுங்க. அப்போ தான் மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் பயங்கர ஓரட்டலாக இருந்துச்சு. ஆனால் எப்போ விக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நல்லது ஒரு ரேலி அப்படிங்கிறதும் வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து க்ளோசிங்கில் விக்ஸ் வந்து 1.5% ஏறி தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பட் இன்றைக்கி விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5%லேருந்து குறைஞ்சிருந்தாலும் ஓவராலாக 1.5% பாசிட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் நல்லா இன்னும் ஒரு பையிங் ப்ரெஷர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே குறையணும், ஒரு 2% 3% குறையணும். பட் அல்ட்ரா லோவாக இருக்குது, அதனால் இதை நம்ம வந்து மன்னிச்சு விட்டுடலாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் வந்துட்ட மாதிரி தெரியுது. ஃபர்தராக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஆப்போட லிங்க் அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்மார்ட் மணி PO3 இந்த அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி ஒரு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிரிப்டோ பக்கம் போனோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் என்ன இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம முன்னாடியே இது பார்த்தது தான், அதே அக்குமுலேஷன் கீழே மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ஆல் டைம் ஹையை வந்து தொட்டுட்டு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கிரிப்டோலையுமே பையான் டிப்பில் தாங்க இருக்குது. நிஃப்டி எப்படி பையான் டிப்பில் இருக்கோ அதே மாதிரி கிரிப்டோவும் பையான் டிப்பில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல இங்கே இந்த லெவலுக்குலாம் வந்துச்சுன்னா இந்த 1,17,652 அப்படிங்கிறது இப்போதைக்கு கிரிப்டோக்கு பிட்காயினுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் இவ்வளோ தூரம் வராமல் இங்கே இப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்விங் லோவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். ஸோ என்ன ஆக போகுது ஃபர்தராக இது கீழே வருமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. விக்ஸ் மட்டும் நம்ம வந்து கீழே ஆச்சுன்னா ஃபர்தராகவே இந்த ஒரு ரேலி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 735 கிட்ட தான் அடுத்த ஒரு முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கண்களுக்கு தெரிகிறது. அதற்கான சயின்ஸும் தெரிகிறது. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறது ஃபர்தராக பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி.